ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம தோட்டத்துல இருந்து சப்போட்டா பழம் அறுவடை பண்றதை பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் நடவு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா செடியும் நல்லாவே உயரமாக வளர்ந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பூக்கள் வர ஆரம்பித்து மகரந்த சேர்க்கை நடந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து கதிர்கள் வர ஆரம்பிக்கும். செடியுடைய மேல் பகுதிகளில் பூக்கள் வரும். அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 சோவையை கீழே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக கதிர்கள் வெளியே வருது நமக்கு தெரியுது பாருங்க. இது கொஞ்சம் நாளடைவில் அப்படியே பெரிய கதிராக மாறிடும். என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? ஸ்டார் ஃப்ரூட்டா? எத்தனை பழம் சாப்பிட்ட காலையில இருந்து? எத்தனை? 5 சாப்பிட்டியா? 10 சாப்பிட்டியா? அடேய், இத்தனையாடா சாப்பிட்றது? சோறுலாம் சாப்பிட மாட்டியா? வெறும் பழம் தானா? சரி, போய் ஆயா வீட்டுக்கு நாளைக்கு போகிறோம்ல, சப்போட்டா பறி போய். நம்ம மாமரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மரம் ஃபுல்லாக வந்து பூக்களாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதிலிருந்து பிஞ்சுகளும் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பூ பூக்கிற டைமில் மரத்துக்கு பக்கத்தில் வரும்போது நல்லா ஒரு மனம் வரும். அதுவும் இல்லாமல் வந்து இந்த மரம் ஃபுல்லாக வந்து பூக்கள் இருக்கிறதுனால தேனீக்களும் இதை சுற்றி நிறையா இருக்கும். இந்த மாங்காய் ரகம் எங்கள் ஊரில் வந்து கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மிளகா பொடி உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாமரத்தை ஒட்டியே தான் இந்த சப்போட்டா மரமும் இருக்குது. இந்த சப்போட்டா மரம் நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த சப்போட்டா மரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சீசன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. வருஷம் முழுக்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பூக்களும் பிஞ்சுகளுமாக தான் இருக்கும். நாளைக்கு வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகலான்னு இருக்கும். அதனால் வந்து மரத்தில் நிறைய வந்து காய்கள் முத்தி இருந்தது. அது நல்லா பழுக்கிற ஸ்டேஜ்லேயும் இருந்தது. அதனால் இதை எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஓரளவுக்கு காய் மரத்திலே பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அந்த காய் நம்ம பறிக்கும் போது அதிலிருந்து பால் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு காய் பறிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு சொட்டு பால் கூட வெளியே வரல. இது அப்படியே நம்ம வெளியே வச்சுட்டா போதும், நாளைக்கே எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது மரத்திலே நல்லாவே பழுத்துருச்சு. இப்போ இன்னொரு காய் மரத்திலிருந்து பறித்து காட்டுறேன் பாருங்க. இதை பறித்த உடனே இதிலிருந்து கொடன் எவ்வளோ பால் நிறையா வருது பாருங்க. பொதுவாக சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் மரத்திலேயே பழுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பறிக்கணும்னு எதிர்பார்த்து போனோம்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா குருவிகளும் அணில்களும் நிறையா இருக்கிறதுனால லைட்டாக அது செங்காயாக இருந்து பழுக்கிற ஸ்டேஜ் வந்தாலே அதிலிருந்து ஃபுல்லாக கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிரும். அதனால் ஓரளவுக்கு நல்லா பெருசாக காய் திரண்டு வந்துருச்சுனாலே நம்ம மரத்துலேருந்து பறிச்சிருவோம். பால் வந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்களை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அது ஓப்பன் பிளேஸில் பரப்பி வச்சாலே போதும், ஒரு 2 நாளில் ஒவ்வொரு பழமாக பழுக்க ஆரம்பிச்சிரும். சில பேர் அரிசி மூட்டைக்குள்ளேயோ இல்லை வைக்கோல்குள்ளேயோ சுற்றி வைப்பாங்க. அப்படி வைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்படி வச்சோம்னா எல்லா பழமும் ஒரே நேரத்தில் பழுத்துரும். நம்ம இது எல்லாத்தையும் மொத்தமாக அறுவடை பண்ணி வைக்கிறதுனால ஓப்பன் பிளேஸில் வச்சாலே வந்து டெய்லியும் ஒன்று பழுத்து வந்ததுன்னா அதை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். கீழாக இருக்கிற காய்களை எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இப்போ மேலே சில காய்கள் நல்லா பெருசாக இருக்குது. அதை அறுக்கிறதுக்காக வந்து சல்லக்கத்தி கொண்டு வந்திருந்தேன். பையன் இதை எடுத்துக்கிட்டு நான் தான் பறிப்பேன் எடுத்துக்கிட்டு இந்த குச்சியில் வச்சுக்கிட்டு மேலே இங்கேயும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். கீழே இருந்த காய்களை ஓரளவுக்கு அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மரத்துக்கு கீழே தான் கிடக்குது. இது அப்படியே விட்டுட்டா போதும், சாயந்தரமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ மதியம் ஒரு 12 மணி இருக்கும். சாயந்தரம் வந்து இது எல்லாத்தையும் ஒரு அன்னக்கூடையில் எடுத்துக்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. நம்ம தோட்டத்தில் 2 வகையான சப்போட்டா மரம் இருக்குது. ஒரு மரத்தில் இருக்கிற காய் வந்து நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். இன்னொரு மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரன்னு இருக்கும். இந்த பழம் வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் ஆகாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் இருக்கும். ஆனால் அந்த பழத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பழம் வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உள்ளே நல்லாவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு வழியாக எல்லா சப்போட்டா காய்களும் அறுவடை பண்ணியாச்சு. இந்த கத்தியை நான் தான் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அந்த குச்சை பிடிச்சி இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். நம்ம மதியானம் அறுவடை பண்ணி போட்ட காய்கள் எல்லாமே மரத்துக்கிட்ட தான் கிடந்தது. பால் எல்லாமே சுத்தமாக வடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அன்னக்கூடையில் எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சப்போட்டா காய்கள் பறிக்கும் போது இதிலிருந்து வர பால் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருக்கும். கையில் பட்டுச்சுன்னா பிசுன்னு பிடிச்சிக்கிட்டு போகவே போகாது. மொத்தமாக இன்றைக்கி ஒரு 2 அன்னக்கூடை அளவுக்கு வந்து காய்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் ஒரு அன்னக்கூடை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, இன்னொன்று வந்து 3/4 அளவுக்கு இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி அறுவடை பண்ணுற பழங்களை நம்ம ஒன்றும் சேல்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணுறது இல்லை. பக்கத்தில் சித்தப்பா வீடு இருக்குது. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஊருக்கு போனோம்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுவோம். இந்த சப்போட்டா பழம் பழுத்ததுக்கப்புறம் நல்லாவே இனிப்பு சுவை அதிகமாகவே இருக்கும். பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். விளையாண்டுக்கிட்டே இருப்பான். எப்போல்லாம் பழம் சாப்பிடணும்னு தோணுதோ ஓடி வருவான். வந்துட்டு ஒவ்வொரு இதாக அழுத்தி பார்த்துட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு 2 பழம் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நேரத்துக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்கள் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.